கார்த்திக் சாரோட ஒய்ஃபு எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களும் கார்த்திக் சாரும் கட்டி பிடிச்சிட்டு ரூம்ல நின்றுட்டு இருக்காங்கக்கா. உன்னோடு வாழும் காலங்கள் யாவும் எதிர்பார்த்து நான் இங்கு இருந்தேனடா. எனக்குன்னு ஒரு வானம், எனக்குன்னு ஒரு மேகம், மழை பொழியுது என் அன்பு அதுதானே நீயும். எனக்குன்னு ஒரு வானம், எனக்குன்னு ஒரு மேகம், மழை பொழியுது என் அன்பு அதுதானே நீயும். கண்மணி, எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெயின்னு சொல்லியிருக்காங்க. கார்ல உட்காரு, கார்த்திகோட ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா விசாரிச்சுட்டு வருவோம். சீதா சார், ஸ்டெஃபி இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அவ கிளம்புனானா அவளுக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்து அனுப்புங்க. அவங்களுக்கா? ஏன், என்னாச்சு? இல்லை சார், ரிசப்ஷன்ல நின்று ரொம்ப கத்தி கத்தி பேசினாங்க. நாங்கள் சொல்றதே அவங்க கவனிக்கல, எங்களை மதிக்கவும் இல்லை. நாங்கள் சொன்னா அவங்க கேட்பாங்களா சார்? அவ அப்படிதான், நீங்க கேட்டு பாருங்க. ரொம்ப பிடிவாதமா வேணாம்னு சொல்லிட்டானா விட்டுடுங்க. ரொம்ப ஒண்ணு மல்லு கட்டிட்டு கெஞ்ச வேணாம். ஆ, ஓகே சார், கேட்டு பார்க்குறேன். அப்புறம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. என்னால கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்க முடியல. நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். நீங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கோங்க. ஜெசி டாக்டர், சந்தோஷ் டாக்டர் யாராவது கேட்டாங்கன்னா நான் வெளியே போயிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. அப்புறம் அந்த salary clearanceல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லை சார், இன்னைக்கு தானே கிரெடிட் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு காலையில் அட்டெண்டன்ஸ் போடும்போது அதுலேயும் சேர்த்து சைன் போட சொல்கிறேன். ஓகே, நான் போயிட்டு வரேன். ஆ, ஓகே சார். அம்மா, என்னதான் நடக்குது இங்க? என் குடும்பத்துல கூட இவ்ளோ குழப்பமானதில்ல. கார்த்திக் சாரும் கண்மணியும் திடீர்னு வெக்கேஷன் லீவுக்கு வெளியே போனாங்க. ஒரு அம்மா ஸ்டெஃபின்னு பிரெக்னென்ட் ஆகி கார்த்திக் தான் என்னோட ஹஸ்பண்ட்னு வந்தாங்க. கார்த்திக் சாருக்கு கால் பண்ணா அவரும் வந்தாரு. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு பேசினதா ஃபிலோமினா சொன்னாங்க. இப்போ 2 பேரும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கார்த்திக் சார் வெளியே போறாரு. என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில அப்பப்ப குழப்பம் வரலாம், ஆனா கார்த்திக் சாருக்கு வாழ்க்கையே குழப்பமா தான் இருக்கும் போலயே. கண்மணி, நீயா? அக்கா ஒரு நிமிஷம், கார்த்திக் இருக்காரா? இல்ல சார், கார்த்திக் சார் வெளியே போயிட்டாரு. அந்த பொண்ணு ஸ்டெஃபின் ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்க உள்ளதான் சார் இருக்காங்க. கார்த்திக் சார் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னாரு, ஆனா அவங்க இன்னும் வெளியவே வரல. மாமா, வாங்க போலாம். கண்மணி, இரு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கல. மாமா, அதெல்லாம் கேக்குறதெல்லாம் வேஸ்ட். நீங்க என்னத்த விசாரிக்க போறீங்க? அதான் கார்த்திக் ஸ்டெஃபியோட சேர்ந்துட்டார்ல, விட்டுடுங்க மாமா. கண்மணி, ஒரு பிரச்சனை பெருசா வெடிக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஒழுங்காவே ஃபர்ஸ்ட்ல இருந்து விசாரிக்கிறது கிடையாது. அப்புறம் கடைசியில வந்து எல்லா உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம ஃபர்ஸ்டே விசாரிக்காம தப்பு பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, என்ன நடந்துச்சுன்னு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அக்கா, எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சு? அதாவது ஸ்டெஃபி உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க கால் பண்ணி கார்த்திக்க கூப்பிட்டீங்கல்ல, அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றத கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கா. சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது எங்க ஹாஸ்பிட்டல் எம்டியோட பர்சனல். அவர் விஷயத்த நாங்க அவர் பெர்மிஷன் இல்லாம உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது சார். அக்கா, நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஒரே ஒரு நிமிஷம், நீங்க மனசு வச்சா கண்மணி கண்டிப்பா கார்த்திக் கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ்க்கா, எனக்கு கொஞ்சம் அந்த இதை மட்டும் சொல்லுங்க. அதுவும் இல்லாம கார்த்திகோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. கண்மணி பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ். சரி, கண்மணி இங்க வேலை பார்க்குறான்ற ஒரே காரணத்துக்காக நான் சொல்றேன். ஒன்றும் இல்லை சார், ஸ்டெஃபின்னு ஒரு லேடி வந்தாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. நாங்கள் கேட்டோம் அட்மிஷன் ஏதாவது போடணுமான்னு. இல்லை, நான் கார்த்திகை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசினாங்க. அப்புறம் தான் நாங்கள் கார்த்திக் சாருக்கு கால் பண்ணி வர சொன்னோம். கார்த்திக் சாரும் வந்தார். அதுக்கப்புறம் 2 பேரும் கார்த்திக் சார் ரூமில் தான் போய் பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக அலே காணோம். அப்போ ஃபிலோமினா அந்த சைடு போகும்போது 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்ததா வந்து சொன்னான். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் உள்ள என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கார்த்திக் சார் வெளியே வந்து, நான் வெளியே போறேன், எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, ஸ்டெஃபி உள்ளதா இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க, அப்படி அவங்க கிளம்பும் போது அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்து அனுப்புங்கன்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இவ்வளவுதான் சார் நடந்துச்சு. இவ்வளவுதான் எங்களுக்கும் தெரியும். அப்போ கார்த்திகோட ரூம்ல கார்த்திக்கும் ஸ்டெஃபியும் அவங்க என்ன பேசினாங்க, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? ஆமா சார், அந்த சைடு யாரையும் அலோவ் பண்ணாதீங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. அதனால பேஷன்ஸையும் நாங்கள் அலோவ் பண்ணல, நாங்க யாரும் அங்கிட்டு போல. அந்த சைடு ஃபிலோமினா கிராஸ் பண்ணி போகும்போது தான் அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா. ஓகேக்கா, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்னால முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன் சார். ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ன்றதுனால கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்கும். கார்த்திக் ரூம்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அந்த கார்த்திக் ரூம்ல இருக்கிற சிசிடிவியோட ஃபுட்டேஜ் மட்டும் கிடைக்குமா? சார், என்ன சார் பர்சனலான விஷயமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அக்கா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். கண்மணி உங்க கூட பிறந்து தங்கச்சியா நினைச்சு போன்ல அவ்வளோ அட்வைஸ் பண்ணீங்க. இப்போ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அதுக்கு மட்டும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ்க்கா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல, எனக்கு புரியல.
அக்கா நான் சொல்றேன், கார்த்திக்கும் கண்மணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. ஆனா கார்த்திக் இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. தோ இப்ப வந்தாங்கல்ல ஸ்டெஃபி அவங்களோட. ஆனா அவங்க கூட டிவோர்ஸும் ஆயிடுச்சு. இந்த குழந்தை என் கையில இருக்காளே, இதுதான் கார்த்திக்குக்கும் ஸ்டெஃபிக்கும் பிறந்த குழந்தை. கார்த்திக்கும் ஸ்டெஃபியும் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சுட்டாங்க. இப்போ கார்த்திக்கும் கண்மணியும் சேர போறாங்க. ஆனா இதுக்கு இடையில ஸ்டெஃபி வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவர் கேக்குறாரு, ப்ளீஸ்க்கா அந்த ஃபுட்டேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா கார்த்திக்கும் ஸ்டெஃபியும் என்ன பேசினாங்கன்றது எங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் கண்மணிக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான்க்கா கேக்குறோம். கண்மணி, உனக்கே நல்லா தெரியும் ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் என்னன்னு. இப்படி வந்து எல்லாரும் கெஞ்சுறீங்களே, நான் என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் தெரியலக்கா. எனக்கு அந்த சிசிடிவியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்கு. ஆனால் ரூல்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுன்றதுனால தான் அமைதியாக இருக்கேன். ஆனா இதுல ஒண்ணு இருக்கு. அதை யூஸ் பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரியல. கார்த்திக் சார் அடிக்கடி எங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாரு. அவரோட இந்த ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா கண்மணிக்கும் இருக்கும்னு சொல்லுவாரு. அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கும்னு அடிக்கடி சொல்லுவாரு. வேணும்னா அதை யூஸ் பண்ணி சிசிடிவியை செக் பண்ணிக்கிறீங்களா? என்னக்கா சொல்கிறீங்க? கார்த்திக் இப்படி இல்லாம சொல்லியிருக்காரு. ஆமா கண்மணி, அதை வச்சுதான் நாங்க எல்லாருமே பேசிக்கிட்டோம். கார்த்திக் சாருக்கு கண்மணி மேல ஏதோ ஒண்ணு இருக்கு, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறோன்னு அதை வச்சுதான் நாங்க எல்லாம் பேசிக்கிட்டோம். அக்கா ரொம்ப தேங்க்ஸ். கார்த்திக் வரதுக்குள்ள நாங்க சிசிடிவி மட்டும் செக் பண்ணிக்கிறோம். சரி சார். ஆனா கண்மணிக்காக மட்டும்தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன். ப்ளீஸ் கார்த்திக் சார் வரதுக்குள்ள சீக்கிரமா வந்துருங்க. என் வேலைக்கு எதுவும் உள்ள வச்சிடாதீங்க சார். இல்லக்கா நாங்க சீக்கிரம் போயிட்டு அங்க என்ன நடந்துச்சுன்றதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறோம். தேங்க்ஸ்க்கா. சரி போங்க. கண்மணிக்கு தெரியும் கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்குன்னு. நான் கூட்டிகிட்டு போகிறேன் மாமா, வாங்க. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நம்ம மாட்டிக்காம இருந்தா சரி. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. சொல்லுங்க சார். ப்ரோ, இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி கார்த்திக் இருக்கார்ல, அவரோட ரூம்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ளது மட்டும் வேணும். எம்டி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம் ப்ரோ. அவர் தான் போய் பார்த்துக்க சொன்னாரு. அப்படியா? அவரே போய் பார்த்துக்க சொன்னாருன்னா ஒன்னு அவர் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு, இல்ல ஏதாவது ஒரு லெட்டர் மாதிரி எழுதி சைன் போட்டு கொடுத்துருப்பாரு. இல்ல அது வந்து நாங்க கேட்டோம், போய் பாருங்கன்னு சொன்னாரு. சாரி சார், எம்டியோட பெர்மிஷன் இல்லாம ஹாஸ்பிட்டல் இருக்க எந்த ஃபுட்டேஜுமே காமிக்க கூடாது. அதுவும் நீங்க எம்டி ரூம்ல இருக்கிற ஃபுட்டேஜே கேக்குறீங்க, என்னால காமிக்க முடியாது சார். அவரோட பெர்மிஷன் லெட்டர் இல்லனா அவர் ஒரு கால் பண்ணி சொல்லுங்க, நான் கண்டிப்பா காமிக்கிறேன். இல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல எம்டிக்கு ஈக்குவலா ஒருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களே, அவங்க சொன்னா கூட காமிக்க சொன்னாங்களே, அவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார், எம்டி எல்லா மீட்டிங்லயுமே இதை சொல்லுவாரு. கண்மணின்னு ஒருத்தவங்க வந்து கேட்டா மட்டும் அவருக்கு ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காரு. கரெக்ட் சார், இவங்க தான் அந்த கண்மணி. ஏதாவது சொல்லு கண்மணி. அண்ணா, என் பேரு தான் கண்மணி. நானும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நர்ஸாக வேலை பார்க்குறேன். ஐடி கார்டு கூட இங்கே தான் இருக்குது. நான் வேணா எடுத்துகிட்டு வரவா? இல்ல மேடம், ஐடி கார்டுலாம் வேணாம். நான் உங்களை இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். அதுவும் இல்லாம கார்த்திக் சார் எல்லா மீட்டிங்லயுமே கண்மணிக்கும் எனக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, நான் எனக்கு எப்படி மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் கண்மணிக்கும் கொடுக்கணும்னு உங்க போட்டோ காமிச்சே சொல்லியிருக்காரு. சாரி மேம், நான் தான் மறந்துட்டேன். கார்த்திக் எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்காரா? இவ்வளோ நாளாக அவர் மனசை புரிஞ்சுக்காம இருந்திருக்கோமே. ப்ரோ, எங்களுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற ஃபுட்டேஜ் மட்டும் இருந்தா போதும். ஓகே சார், இந்த சைடு வாங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. கண்மணி, ரோஜா எங்க? மாமா, இதழ் எந்திரிச்சு சாப்பாட்டுக்கு ரொம்ப அழுதுட்டா. அவளுக்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சிட்டு இருக்கா. சரி ஓகே. மாமா, உங்களுக்கும் ஸ்ரீக்கும் ஏதாவது பிரச்சனையா? அது ஒரு சின்ன சண்டை தான் கண்மணி, அதெல்லாம் சரியாயிடும், நீ ஃப்ரீயா விடு. சரிங்க மாமா. சார் பாருங்க. தள்ளி போ ஸ்டெஃபி. ஏய், என்ன பார்த்தா உனக்கு என்ன இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? நீ வேணும்னா வருவேன், வேணாட்டி போவேன், நான் எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு ஓகே ஸ்டெஃபின்னு உன் பின்னாடியே நாய் மாதிரி வாலாட்டிட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, உன் மேல வச்சிருந்த பாசம், அன்பு, காதல் எல்லாமே உண்மைதான். ஆனா என்னைக்கு என் குழந்தைய என் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போய் இன்னொருத்தன் தான் முக்கியம், நம்ம கூட போய் சேர்ந்து வாழணும்னு நினைச்சியோ அன்னைக்கு எல்லாமே செத்து போச்சு ஸ்டெஃபி. இதுக்கப்புறம் அதை என் கிட்ட இருந்து ஒட்ட வைக்க முடியாது. தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையில மறுபடியும் தலையிடாத. கார்த்திக், நான் பண்ணது தப்புதான், எனக்கு புரியுது. ஆனா எனக்கு ப்ளீஸ் இன்னொரு சான்ஸ் கொடு. நான் நல்லா மாறிட்டேன் கார்த்திக். எனக்கு லைஃப்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் ப்ளீஸ். கார்த்திக், உனக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் இப்பவே என்கிட்ட காமிச்சிடு. உனக்கு என்ன திட்டணுமா திட்டு, இல்ல அடிக்கணுமா அடி, என்ன வேணா பண்ணு. ஆனா ப்ளீஸ் கார்த்திக், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ். உன் மேல கோபமா இருந்தனா கண்டிப்பா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பேன். ஆனா எனக்கு உன் மேல கோபமே இல்ல. நான் உன்னை சுத்தமா வெறுத்துட்டேன் ஸ்டெஃபி. கோபம் வேற, வெறுக்கிறது வேற. ஒருத்தவங்களை மனசால வெறுத்துட்டோம்னா அவங்கள மறுபடியும் நம்மளோட லைஃப்ல கொண்டு வரவே முடியாது. அந்த ஒரு நாள் என்னென்ன கனவோட உன்னை கல்யாணம் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? நம்ம 2 பேரும் எவ்வளவு லவ் பண்ணோம். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அவ்வளவு குழந்தைங்க பெற்றுக்கணும், நம்ம 2 பேரும் தான் கடைசி வரைக்கும் கூட இருக்கணும், என்னென்னலாம் பேசியிருப்போம். அது எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அப்படியே இவன் கூடயும் போயிட்டல, என்னையும் மறந்துட்டல.
நீ இதற்கு பிரெக்னெண்டா இருந்தப்ப உன்னை அப்படியே தாங்கணும்னு நினைச்சேன். என் குழந்தைய நீ சுமந்துட்டு இருக்க, நீ எனக்கானவ, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு தாயாக போறோம், அப்பாவாக போறோம் நினைச்சேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ஆனா நீ என்னை உன் பக்கத்துல கூட நெருங்க விடல. அவ்வளவு அருவருப்பா பார்த்தேன் என்ன. அந்த பார்வையெல்லாம் இன்னும் என்னால மறக்க முடியல ஸ்டெஃபி. இது எல்லாத்தையும் விட கொடுமை, இதழ் பிறந்து 2 நாள் கழிச்சுதான் என்கிட்ட சொன்னீங்க. அதுவும் நானா போன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம். ஒரு அப்பாவா எனக்கு எப்படி நரக வேதனையா இருந்துச்சு தெரியுமா? ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வெளியே வரும்போது ஃபர்ஸ்ட் அது பாக்குற முகம் அம்மாவோட முகமா தான் இருக்கும். அதுக்கு அடுத்து அப்பாவோட முகமா இருக்கணும்னு ஒரு அப்பாவும் ஆசைப்படுவாங்க. ஆனா அது என் குழந்தைக்கு ஏன் இதழுக்கு நடக்கலையேன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? அடுத்தது சம்பந்தமே இல்லாம என்கிட்ட சண்டை போட்டு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டேன். நானும் என்னன்னு புரியாம சரி போ, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கியே, டிவோர்ஸ் ஆனா சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சு சைன் போட்டு கொடுத்துட்டேன். ஆனா அது வேற ஒருத்தனை கல்யாணம் பண்றதுக்காக தான் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்கறேன்னு எனக்கு அப்ப தெரியாம போயிடுச்சு. சரி ஓகே, அதுவும் போனா போயிட்டு போகுது. அட்லீஸ்ட் அவன் கூட போயாது சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். என் குழந்தைய நல்லா பாத்துப்பேன்னு நினைச்சேன். அதுவும் இல்ல, நான் தான் யாருமே இல்லாத அனாதையா வளர்ந்தேனா, என் குழந்தையும் அப்படி வளர வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 9 மாசம் யாருமே இல்லாம ஒரு கேர் டேக்கர்கிட்ட என் குழந்தை இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு நரக வேதனையா இருந்திருக்கும். லாஸ்டா நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகும்போது நீ அவன் கையை பிடிச்சிட்டு என் குழந்தைய தூக்கிட்டு என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவன் கூட போனல, அதெல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஏன் ஸ்டெஃபி இவ்வளோத்தையும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மறுபடியும் என் கூட வாழணும்னு வந்து கேக்குற? பிறந்ததுல இருந்து அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு தனியா வாழ்ந்த நரக வேதனை, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்ற நரக வேதனை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய விட்டுட்டு போய் வேற எங்கேயோ இருக்குன்ற நரக வேதனை, இவ்வளவு நரக வேதனையும் தாண்டி வந்த எனக்கு கடவுளா பார்த்து இந்த பையன் இத்தனை வருஷமா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டான், இதுக்கப்புறமா அவன் வாழ்க்கையில அவன் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காகவே கண்மணி எனக்கு படைச்சிருக்காரு ஸ்டெஃபி. இங்க பாரு, ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன். என்னால உன் கூட மறுபடியும் அந்த லைஃபை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அது உடைஞ்ச கண்ணாடி மாதிரி ஒட்ட வச்சாலும் அதுல ஸ்கிராச்சஸ் இருக்கதா செய்யும். கார்த்திக் எனக்கு புரியுது, நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நீங்க சொன்னீங்களே கண்மணி, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஓகே சொல்ல மாட்டா. ஏன்னா அவ கல்யாணம் ஆகாதவ. நீங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி ஒரு குழந்தைக்கு அப்பா. உங்களுக்கு எப்படி அவ ஓகே சொல்லுவா? கார்த்திக், உங்களுக்கு கண்மணி எல்லாம் செட் ஆக மாட்டா. நான் தான் உங்களுக்கு எப்போதுமே வைஃப். கார்த்திக்னா ஸ்டெஃபி மட்டும்தான், அதுல வேற யாருக்கும் இடம் கிடையாது. ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஸ்டெஃபி, நீ சொல்றத சொல்லிட்ட. ஆனா நானும் உன்னை சொல்றேன் கேட்டுக்கோ. கண்மணி உன்னை எனக்கு ஓகே சொல்லுவா, இல்லனா அவ வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. எனக்கு நல்லா தெரியும் அவளால என்ன கூட விட்டுட்டு இருக்க முடியும். ஆனா இதுல விட்டுட்டு அவளால இருக்கவே முடியாது. இதழ 10 மாசம் சுமந்து பெத்த நீ கூட இதழ அவ்வளவு அழகா பாத்துருக்க மாட்டேன். ஆனா கண்மணி அவளை ரொம்ப பத்திரமா பாத்துக்குவா தெரியுமா? கண்மணி எனக்கு ஓகே சொல்றது ஓகே சொல்லாதது இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஸ்டெஃபி. தயவு செஞ்சு நீ என் லைஃப்ல மட்டும் குறுக்க வராது. தயவு செஞ்சு கிளம்பு ப்ளீஸ். கார்த்திக் நான் எங்க போவேன் நீயே சொல்லு. என்கிட்ட இருந்த வீடு ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே அவன் எழுதி வாங்கிட்டான். இப்போ நான் எங்க கார்த்திக் போவேன்? அவனை கல்யாணம் பண்ணிட்டு எல்லா சொத்தையும் அவனை ஏமாத்தி புடுங்கிட்டானு எங்க அம்மா அப்பாவும் என்கிட்ட பேசுறது இல்ல. இப்போ நீயும் என்ன கைவிட்டனா நான் எங்க கார்த்திக் போறது? ஸ்டெஃபி, உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். எனக்கு கோபமே வராது. ஆனா ஒன்ஸ் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட இருந்து வந்து புலம்பிட்டு இருக்க? நான் ஒன்னு அவன்கிட்ட போக சொன்னா, அவன்கிட்ட சொத்தை எல்லாத்தையும் எழுதி கொடுக்க சொன்னா, இப்ப இங்க வந்து நடு தெருல வந்து நிக்க சொன்னா? சொல்லு, நான் சொன்னா? இல்ல கார்த்திக், சரி ஓகே நீ எதுவும் சொல்லல. ஆனா இப்ப நான் என்ன பண்ணட்டும் நீயே சொல்லு. இங்க பாரு, அன்னைக்கு நீ பார்க்ல வந்து என்கிட்ட என்ன கேட்ட? அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு நீ சொன்ன. அதனால நான் அவன்கிட்ட பேசி சேர்த்து வைக்கிறேன்னு தான் சொன்னேன். அவன்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்து நான் உன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு என்னைக்குமே சொன்னதில்ல. ஹலோ கார்த்திக் சார், நான் சீதா பேசுறேன். சொல்லுங்க சீதாக்கா. சார் நீங்க போய் கொஞ்ச நேரத்திலே கண்மணியோட மாமா ராஜா அவங்கெல்லாம் இங்க வந்திருந்தாங்க சார். வாட்? கண்மணி வந்திருந்தாங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. வந்து என்ன கேட்டாங்க? சார் ஸ்டெஃபி இங்கே வந்தது, நீங்கள் 2 பேரும் பேசினது, அப்புறம் நீங்கள் கிளம்பி போனதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக கேட்டாங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம் நடந்துச்சு. அது உங்கள் பெர்மிஷன் எல்லாமே நான் அலோவ் பண்ணிட்டேன். அது ஒரு மாதிரி மனசு உறுத்தலாக இருந்துச்சு, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஐயோ அக்கா, இருக்கிற பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியல. தயவு செஞ்சு என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. இல்லை சார், நீங்களும் ஸ்டெஃபி மேடமும் ரூமில் பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் கேட்டாங்க. அதான் நீங்கள் எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவீங்கள்ல, நீங்களும் கண்மணியும் 2 பேருமே ஈக்குவல் தான், எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதான் கண்மணிக்கும் கொடுக்கணும்னு, அதனால அலோவ் பண்ணிட்டேன் சார். சார் நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க சார். இல்ல சீதாக்கா, நீங்க என் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கீங்க. நீங்க போனை கட் பண்ணுங்க, நான் இப்பவே ஹாஸ்பிட்டல் வரேன். ஓகே சார். அதனால நீ கிளம்பு. இங்க இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ நிக்க கூடாது. என் கண்ணு முன்னாடி தயவு செஞ்சு நிக்காத, கிளம்பு.
கார்த்திக் ஐம் பிரெக்னன்ட் கார்த்திக். நான் இப்போ எங்க போட்டோம்? எங்க வேணும்னாலும் போ ஸ்டெஃபி, ஆனா தயவு செஞ்சு இங்க மட்டும் இருக்காத. கண்மணி பாத்தியா, நான் சொன்னல எதுவா இருந்தாலும் தீர விசாரிக்கணும்னு. கார்த்திக் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு நீயே பாரு. ஆமா மாமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் தான் தேவையில்லாம கார்த்திகா சந்தேகப்பட்டுட்டேன். என் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்காரு. இவ்வளவு நாள் எனக்கு அது புரியாம போயிடுச்சு. நல்ல வேலை நீங்க மட்டும் சொல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா இதெல்லாம் நான் வந்து பாத்துருக்கவே மாட்டேன். கார்த்திகை பத்தி எனக்கு முழுசா தெரிஞ்சுக்கவும் தெரிஞ்சிருக்காது. நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே கண்ணால பாக்குறதுனாலயும் காதால கேக்குறதுனாலயும் நம்பிடவே கூடாது. எல்லாத்தையுமே தீர விசாரிக்கணும். இதுதான் நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன் மாமா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் ஸ்டெஃபி, உன் காலில் விழுந்து கெஞ்சி கேக்குறேன். நான் கண்மணி கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் எங்களை விட்டுடு. கார்த்திக் 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 என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக். ப்ரோ, ரொம்ப நேரமா வேலை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். வாங்களேன், கேன்டீன்ல போய் டீ குடிச்சிட்டு வரலாம். புரியுது சார், வாங்க போலாம். உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை நீதம் என்று வாடி நின்ற போதிலே முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளலே ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய். உன் உறவென்பது யுக யுகங்களை கடந்தது தானே. கார்த்திக் தள்ளி போங்க. ஸ்டெஃபி பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கட்டும், யாரு பார்த்தா என்ன? ஓய்